I was just graduated from college. அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் ஃபேப்ரிக் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இருக்கிற அம்மாவோட பழைய சாரி அந்த மாதிரி சாரீஸ் எடுத்துட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நான் ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வெக்கேஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி சென்னையில் போட முடியல, ஒரே ஒரு வாட்டி போடுறதுக்காக ட்ரெஸ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்போ தான் இந்த கன்வெர்டபிள் டிசைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒரே ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வெக்கேஷன்லேயும் போடலாம், ஃபேமிலி அவுட்டிங்லேயும் போடலாம், அது திருப்பி சென்னைக்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸில் வந்து we started working. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சிபிள் பேண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இப்போ ப்ளூ கலரில் இருக்குது, ஓகேவா? ஸோ இது அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ணோம்னா இது ஒரு க்ரீன் கலர் பேண்ட்ஸ் தான் நமக்கு ஆகிடும். அண்ட் இது ரிவர்சிபிள் க்ளோதிங்னே யாருக்குமே தெரியாது, நம்ம சொன்னாலே ஒழிய வெளியில் பார்த்தா யாருக்குமே தெரியாது. நிலச்சி நிற்க முடியுமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண? கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக. பேக்கப் இருந்தால் ஈஸியாக இருக்கும். லைக் நான் ஒரு 8-9 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ தான் நான் நினச்ச கான்செப்ட்ஸை என்னால் எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ 2 இயர்ஸில் என்னோட க்ரோத் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து என்கிட்ட ஒரு 60,000 ரூபாய் தான் இருந்தது. இவ்வளோ வருஷம் நான் ஒர்க் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலுமே அண்ட் நானும் என் மாஸ்டரும் வாரத்துக்கு 2 நாள் ஒர்க் பண்ணுவோம். அப்படி தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் 6 months அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் 6 months வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எவ்வளோ பேரை என்னால் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த 5 வருஷத்தில். என்னால் ஒரு 10,000 20,000 பேரை என்னால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா அதுதான் என்னோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிஸ்பீட்ஸ் நிகழ்ச்சியில் வினிக்கி அப்படிங்கிற க்ளோத்திங் பிராண்டோட ஃபவுண்டர் மீனாட்சி மேம் தான் நினச்சிருக்காங்க. சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேம் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். மேம், இப்போது க்ளோத்திங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷாப்ஸ் வந்து பார்க்க முடியுது. நம்ம வந்து ஆன்லைன் போனாலே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும், நிறைய பார்க்க முடியுதுல. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து புது கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஃபேஷன்லேயே வந்து சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இப்போ வந்துச்சு. அண்ட் எப்படி போயிட்டுருக்கு? It's actually good. The response is really good. So எப்போ வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து I can't invest and start அப்படின்றப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்ததுனால ஃபேப்ரிக்ஸ் வந்து 8 years பேக் வந்து I was just graduated from college. அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் ஃபேப்ரிக் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போது தென் I didn't know what to do. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இருக்கிற அம்மாவோட பழைய சாரி அந்த மாதிரி சாரீஸ் எடுத்துட்டு ப்ளஸ் ஐ வாஸ் டூயிங் சாரி பிஸ்னஸ். ஸோ அதில் சேல் ஆகாத சாரி எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நான் ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ரெஸ்பான்ஸ் வாஸ் ரியலி குட். எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, ரா மெட்டீரியலாக விற்கிறதோட அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக விற்கிறப்போ அதோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அப்படி பண்ணுறப்போ the response was really good. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கிளைண்ட் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா லைக் வந்து என்கிட்ட வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, என்னால் அதை போட முடியல, நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினேன் வெட்டிங் லெஹங்கா எடுத்துக்கோங்க, அது வந்து இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி போடுறது இப்போ ட்ரெண்டு போயிருக்கும், அப்போ அதை என்னால் யூஸ் பண்ண முடியல, என் பீரோலேயே சும்மா இடம் அடைச்சிட்ருக்கு, ஆனால் ஒரு மெமரியும் இருக்குது அப்படின்றப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ன்ற கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஏற்கனவே இருக்கிற ஃபார்ம் ஆஃப் ட்ரெஸ்ஸை வேற ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றுறது. இப்போ ஸ்கர்ட் இருக்குன்னா அந்த ஸ்கர்ட்டை பேண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரி, எப்படின்னா வந்து அம்மா வந்து போட விட மாட்டாங்க, இல்லைனா வந்து நான் வெக்கேஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி சென்னையில் போட முடியல, ஒரே ஒரு வாட்டி போடுறதுக்காக ட்ரெஸ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்போ தான் இந்த கன்வெர்டபிள் டிசைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒரே ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வெக்கேஷன்லேயும் போடலாம், ஃபேமிலி அவுட்டிங்லேயும் போடலாம், அது திருப்பி சென்னைக்கும் போடலாம், அப்படி ஐ மீன் சிட்டிக்குள்ளேயும் போடலாம், ஃபேமிலிக்குள்ளேயும் போடலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸில் வந்து we started working. The response is being really great. ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் பணம் இல்லை, ஸோ இருந்த விஷயங்கள் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நம்மளால் நிலச்சி நிற்க முடியுமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண? கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக. பேக்கப் இருந்தால் ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் நான் ஒரு 8-9 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ தான் நான் நினச்ச கான்செப்ட்ஸை என்னால் எடுத்துகிட்டு வர முடியுது. எனக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒரு மென்டரிங் இல்லை, அந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருந்தது. எல்லாமே நானே ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் இப்போ தான் வந்து நான் ஒரு ஐடியேஷன் எனக்கு இருக்குன்னா அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதுனால 95% சக்ஸஸ் ரேட்டில் என்னால் வந்து ரொம்ப பெருசாக ஒரு R&D இல்லாமல் என்னால் ஒரு டிசைனர் ஸ்கெட்சை வந்து ரியல் லைஃப்க்கு அவுட்புட்டாக கொண்டு வர முடியுது. ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால தான். ஸ்டார்டிங்லனா என்னால் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல.
ஸோ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல நான் ஸ்டார்டிங் பண்ணுறப்போ வந்து நிறைய ஃபெயிலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதில் வந்து நஷ்டம் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? நான் வந்து எப்படின்னா எப்போவுமே ரொம்ப ஒரு சேஃப் பிளேயாக தான் பண்ணிப்பேன். ஸோ நஷ்டம் இருந்தால் கூட வந்து ரொம்ப லேக்ஸ் நஷ்டம், ரொம்ப 1000 நஷ்டம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் ஃப்ரம் லைக் 15 இயர்ஸ்லேருந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 15 இயர்ஸ் இல்லை, 15 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் சேல் பண்ணி ஐ ஹேட் லைக் கொஞ்சம் சேவிங்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு, அது அப்புறமா பேங்க் லோன் ரிலை பண்ணி தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ நான் படித்தது எல்லாமே, இப்போ நான் டிசைனிங் எல்லாமே படித்தது எல்லாமே நானே, என்னோட செலவு எல்லாமே நானே பார்த்துப்பேன். ஸோ நான் சிஏ வந்து பண்ணியிருந்தேன், இப்போ ட்ராப் பண்ணிட்டேன். அதோட ஃபீ கட்டுறது எல்லாமே நானே ஏர்ன் பண்ணி எப்போவுமே நானே பார்த்துப்பேன். அதனால எப்போவுமே வந்து மணி விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுவேன். பெரிய ரிஸ்க் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்னால் அதை பேர் பண்ண முடியாதுன்றதுனால கொஞ்சம் வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக தான் ரிஸ்க் எடுத்துப்பேன். போனால் கூட அட்லீஸ்ட் ஒரு 1000 2000 லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே ஆகாத மாதிரி தான் நான் எப்போவுமே பார்த்துப்பேனே. ஓகே. ஸோ வந்து இப்போ பிஸ்னஸ் வந்து ஒரு 8 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்கல்ல, இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்ன? ஆக்சுவலாக என்னென்னா ஆஃப் லேட்லி பயங்கரமாக காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ காம்படிஷன் வரதுனால அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க அதை பண்ணுறாங்கன்னு நம்ம பண்ணோன்னா நம்மளால சஸ்டெயின் ஆக முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அப்போ தான் ஐ ஸ்டார்ட் திங்கிங் லைக் அது ப்ளஸ் வந்து லைக் ஐ பிலீவ் அ லாட் இன் யூனிவர்ஸ். நேச்சர் ரொம்ப பிடிக்கும். ஐ டூ அ லாட் ஆஃப் ட்ரெக்கிங் அந்த மாதிரி. ஸோ அப்படி பிடிக்கிறப்போ கடவுள் யூனிவர்ஸ் வந்து நமக்காக நிறைய விஷயம் கொடுத்துருக்கு. பட் நம்ம வந்து அந்த யூனிவர்ஸ் ஒரு நேச்சருக்காக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்றப்போ யோசிச்சப்போ இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க், ரைட்? நம்ம எதுவுமே கொடுக்கறது இல்லை, நம்ம வாங்கிக்க மட்டும்தான் செய்கிறோம். ஸோ அப்போ நம்ம நேச்சருக்காக என்ன பண்ணுறோன்றப்போ சஸ்டைனபிள் ஃபேஷன் ப்ளே அ மேஜர் ரோல். ஆக்சுவலாக வந்து நிறைய வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மாதிரி இந்த துணிலேருந்து வர வேஸ்ட்டுமே வந்து ஒரு மேஜர் பொல்யூஷனாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணது கரண்ட்டாக இருக்கிற ஃபாஸ்ட் ஃபேஷனான வேர்ல்டில். அப்போது இந்த சஸ்டைனபிள் ஃபேஷன் வந்து நம்ம வந்து நேச்சருக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு விஷயமா, ஒரு தேங்க் பண்ணுற ஒரு விஷயமா சஸ்டைனபிள் ஃபேஷன் வந்து இருக்குது அப்படின்றது வந்து என்னோட ஒரு ஃபீலிங். ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் வந்து புதுசு. இன்னொன்று வந்து கிளாத்திங் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குல்ல, அதுக்கு இடையில உங்களோட பர்டிகுலர் கிளைண்ட்ஸை வந்து எப்படி ரீச் அவுட் பண்ணீங்க? ஸோ எனக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் கிளைண்ட்ஸ் இருந்தால ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து பேசுவேன். ஸோ நான் வந்து எடுத்தோடனே இந்த ட்ரெஸ் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன். நான் எப்போவுமே வந்து ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். அதாவது நம்ம எதுக்காக இதை நம்ம பண்ணணும், எனக்காக மட்டும் நான் பண்ணிக்கல, இந்த நேச்சருக்கு நம்ம ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதுக்காகவும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ கிளைண்ட் ஸ்டார்டட் லைக் டேக்கிங் மோர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இவ்வளோ நாள் எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவோ நாலேஜோ இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தே ஸ்டார்டட் மூவிங் இன் டு திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட வார்ட்ரோப்பை வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து husbands are really happy. Like வந்து at least I like get some space in the wardrobe because ஒரே ட்ரெஸ்ஸை கன்வெர்டபுளாக பண்ண முடியுது, ரிவர்சபிளாக பண்ண முடியுதுன்றப்போ they are becoming very happy. And spending capacity ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபீமேல் வந்து இம்பல்சிவ் பைங், நாட் ஜஸ்ட் வித் க்ளோத்ஸ், எல்லாமே வந்து எப்போவுமே நமக்கு அந்த வாங்கணுன்ற ஒரு ஏர்ஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரே ட்ரெஸ்ஸே 2 விதமாக போடலாம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குற காஸ்ட்டில் நான் வந்து 2 ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன். ஸோ நான் அதே மாதிரி பேக் லைட்டுன்ற ஒரு கான்செப்டும் இப்போ ட்ராவல்லாம் பண்ணுறப்போ நான் 4-5 ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போனால் போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் ஃப்ளைட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் வந்து பே பண்ண வேணாம். ஸோ ட்ராவலர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் கிட்ட இன்னும் ஆமாம், இதை பற்றி நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு சஸ்டைனபிளாக வேணான்னு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து ட்ராவலர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ பேக்கேஜ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அழகாக நம்ம ஒரே ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு 2 வேவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று. அதே மாதிரி இப்போ வந்து ட்ராவல் பீப்புள் எப்போவுமே எப்படின்னா ஒரு நாளைக்கு 5-6 ஐட்டினரி வச்சுருப்போம் போகணுன்ட்டு. என்ன ஆகும் அப்படின்னா 5-6 ஐட்டினரிக்கும் ஒரே ட்ரெஸ்லேயே ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கும், விச் வுட் பி வெரி போரிங். நமக்கே போஸ்ட் பண்ண பிடிக்காது கரண்ட் வேர்ல்டில். அப்போ இந்த மாதிரி நமக்கு கன்வெர்டபிள் இல்லை ரிவர்சிபிள் க்ளோத்திங் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எடுத்துகிட்டு போவேன். டக்குன்னு அங்கேயே நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு 2 ட்ரெஸ்ஸில் நமக்கு ஒரே நாளே 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸில் நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ அதுவும் ஒரு கான்செப்ட். ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பமோ ஒரே கான்செப்ட் தான், ஆனால் அந்த கான்செப்டை வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஐடியா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து ரீச் பண்ணதுனால பீப்புள் ஆர் லைக் ரியலி இன்ட்ரெஸ்டட். ஸோ வந்து லைக் நீங்கள் இப்போது 8 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறப்போ உங்களால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கிளைண்டோட எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை அவங்க தந்த ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் அதை புதுசாக வந்து உருவாக்குறப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல, அதை ஷேர் பண்ண முடியுமா?
எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம வந்து இதில் இருக்கிறதுனால, ஐ மீன் அப்சைக்கிளிங் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால, ஒரு சாரியோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு டீப்பான ஒரு மெமரி அட்டாச்சாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸுமே ஒரு கிளைண்ட்டுமே எனக்கு வந்து ஸ்பெஷல் தான். பர்டிகுலராக இந்த கிளைண்ட்டு தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே ஸ்பெஷல் எனக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ வந்து இப்போ லைக் இந்தியா மட்டும் தானா இல்லை அப்ராட்லேயும் வந்து? அப்ராட்லேயும் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து கன்வெர்டபிள் க்ளோத்திங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே ட்ரெஸ் அனுப்பிச்சு பண்ணுறது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அம்மாவோட சாரி அந்த மாதிரி அனுப்பிச்சு அதை வந்து கொடுத்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க அங்கே வாங்கிப்பாங்க. ஸோ வந்து பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த 8 years வந்திருக்கீங்கல்ல. ஸோ இப்போ வந்து நீங்கள் நினச்ச அளவுக்கு லைக் மினிக்கே வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சா, இல்லை வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும்? பண்ண முடியுது. என்னால் கண்டிப்பாக பண்ண முடியுது. இட்ஸ் லைக் பெட்டர். நான் என்னன்னா மினிக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 years தான் ஆச்சு. பட் இந்த ஃபீல்டில் வந்து நான் 8 years தான் நான் வேற ஒரு பர்சன் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தேன். அது பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தான் 2 years தான் மினிக்கி ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அப்போலேருந்தே என்னோட அந்த சாரி பிராண்ட்லேருந்தே என்னோட அந்த சஸ்டைனபிள் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இந்த ரிவர்சபிள் க்ளோத்திங், கன்வெர்டபிள் க்ளோத்திங்லாம் நான் இப்போ தான் இந்த மினிக்கி லேபிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2 yearsல என்னோட க்ரோத் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து ஐ டிடன்ட் ஹாவ் எனி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்கிட்ட ஒரு 60,000 ரூபாய் தான் இருந்தது. இவ்வளோ வருஷம் நான் ஒர்க் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலுமே என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஐ ஹேட் சம் லாஸஸ் அண்ட் ஆல். ஸோ மை மேரேஜ் காட் கால்ட் ஆஃப். ஸோ நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்கிட்ட சுத்தமாக எதுவுமே இல்லை. நான் அப்படியே ஒரு ரிஸ்க் எடுத்து யூனிட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓவர்லாக் மிஷின் வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து காசு இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து தெய்வம் மாதிரி ஒரு கிளைண்ட். ஷி வாஸ் மை ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வென் ஐ ஸ்டார்டட் மினிக்கி. ஸோ அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி தான் நான் ஓவர்லாக் மிஷினே வாங்கினேன். அண்ட் நானும் என் மாஸ்டரும் வாரத்துக்கு 2 நாள் ஒர்க் பண்ணுவோம். அப்படி தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் 6 months அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் 6 months வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர், அதுக்கப்புறம் இன்னொரு மாஸ்டர், அதுக்கப்புறமா ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தங்க. இப்போ ஐ ஹாவ் அசிஸ்டன்ட் டிசைனர். ஸோ இப்போ 4-5 பேர் இருக்காங்க இப்போ என்னோட டீமில். ஆக்சுவலாக வந்து தனியாக நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் இப்போ வந்து ஆளுங்க வந்து ஆட் ஆகுறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. எப்போவுமே நான் தனியாக யோசிக்கிறப்போ நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்றது நம்ம எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறப்போ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் முதல்ல உள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்பேஸ் இப்படி இருக்குன்னா இதில் இதை ஆட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒவ்வொருத்தருமே ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறப்போ நம்மளோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் எப்போவுமே வந்து நம்ம தனியாக ஒர்க் பண்ணால் எந்த ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. ஒரு டீமாக நம்ம ஒர்க் பண்ணுறப்ப தான் நம்ம டிஸ்டைன்டு கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்னோட ஸ்ட்ராங் ஒரு ஃபீலிங். மேம், இப்போ நீங்கள் சஸ்டைனபிள் ஃபேஷன் பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்களா, நீங்கள் ட்ரெஸ்ஸும் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? ஸோ நான் ரிவர்சபிள் கான்செப்ட் பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சபிள் பேண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இப்போ ப்ளூ கலரில் இருக்குது, ஓகேவா. ஸோ இது அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ணோம்னா இது ஒரு க்ரீன் கலர் பேண்ட்ஸாக நமக்கு ஆகிடும். அண்ட் இது ரிவர்சபிள் க்ளோத்திங்னே யாருக்குமே தெரியாது. நம்ம சொன்னாலே ஒழிய வெளியில் பார்த்தா யாருக்குமே தெரியாது. பார்க்க நார்மல் பேண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பாக்கெட்ஸும் இருக்குது, 2 சைடும் பாக்கெட்ஸும் இருக்குது. ஸோ நார்மல் பேண்ட்டில் என்ன இருக்குமோ எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஜஸ்ட் ரிவர்சபிள். இது நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது கூட ஆடட் லைக் ரிவர்சபிள் வெயிஸ்ட் கோட் கூட, இது கூட லைக் ஒரு குவாட் செட் மாதிரி. ஸோ இதுவுமே வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி சேஞ்ச் பண்ணி டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் கான்செப்ட் ரிவர்சபிளில். ஸோ நான் 3 கான்செப்ட்டுக்குமே ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஐ ஷோ. ஸோ ரிவர்சபிளில் நம்ம எல்லாமே பண்ணலாம், பேண்ட் மட்டும் இல்லை. பேண்ட்டு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்கர்ட்ஸு எது வேணாலுமே நம்ம ரிவர்சபிள் கான்செப்டில் பண்ணலாம். இது வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டட் அவுட்ஃபிட். இதோட ஒரிஜினல் பிக்சர் ஆல்சோ ஐ ஷோ யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளைண்ட்டோட அவங்க அம்மாவோட சாரி இது. ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தே கிவ் இட் டு சம் டெய்லர் அண்ட் இட் வாஸ் லைக் ஸ்டிச் லைக் ஒரு 15 years பேக். அண்ட் அது அந்த ட்ரெண்ட்லேயும் இல்லை, அது அவங்களுக்கு ரொம்ப இல்ஃபிட்டடாக இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெஸ், ஐ மீன் இந்த டாப் பார்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி இது ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸாக கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டட் அவுட்ஃபிட். ஸோ கன்வெர்டபிள் க்ளோதிங் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபுல் பேண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஃபுல் பேண்ட்ஸாக வேண்டாம், எனக்கு ஷார்ட்ஸாக வேணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஜிப்பர் இருக்குது. அந்த ஜிப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட்ஸாக உடனே கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ லைக் வெக்கேஷன் அந்த மாதிரி போகிறோம், வெக்கேஷனுக்கு போட்டுக்கலாம். இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு பூலில் வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, இப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரிலாம் இருக்குல்ல, ரிசார்ட் வெட்டிங் மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு ஐ வாண்ட் டு கோ ப்ளே இந்த பூல் அப்படின்னா டக்குன்னு அப்படியே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த ஷார்ட்ஸை நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஜென்ரலாக நடக்கும்ல, நம்ம பேண்ட்லாம் தூக்கி விட்டுட்டு இருக்கணும், அந்த மாதிரி நமக்கு நடக்கும்ல. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். இந்த மாதிரி பேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இதை ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இது யாருக்குமே இது தெரியவே தெரியாது நம்ம கன்வெர்ட் பண்ணதுன்னு. பார்க்கறதுக்கு நார்மல் ஷார்ட்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்த உடனே திருப்பி இதை அட்டாச் பண்ணுறோம்னா திருப்பி ஃபுல் பிளான்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸி இல்லை? ஸோ லைஃப் மேட் ஈஸி அது மாதிரி. ஓகே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்க்க இப்போ நார்மலாக ஒரு ட்ரெஸ் இருக்குது. இப்போ ஒரு ஃபேமிலி கூட அவுட்டிங் போகிறோம் அந்த மாதிரினா we can wear it. இப்போ எனக்கு வந்து ஸ்லிட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஸ்லிட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஜிப்பை வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்லிட் கொடுக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லிட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு வெக்கேஷன் போகிறேன், இல்லை ஐம் கோயிங் அவுட் ஃபார் அ டேட் நைட்னா நல்ல தைஸ் வரைக்கும் நம்ம ஸ்லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்டு முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோடனே லைக் காரில் ஏறினோடனே அந்த மாதிரி ஏறினோடனே டக்குன்னு நம்ம ஜிப் க்ளோஸ் பண்ணுறோன்னா நார்மல் ஃபார்முக்கு திருப்பி வந்துடும். ஓகே. ஸோ ஒரே ட்ரெஸ்ஸே வந்து வார்ட்ரோப்பில் இந்த ஒரு ட்ரெஸ் இருந்தாலே போதும். ஒரே ட்ரெஸ்ஸே 10-15 இடத்துக்கு போட்டு போகலாம். சும்மா ஒரு ஷாப்பிங் போகிறதுக்கோ மால் போகிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர போகிறதுக்கு கூட இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல் கவர்டாக அப்படி போட்டுட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணும்னா இது கீழே நம்ம பேண்ட்ஸும் போட்டுக்கலாம். ஓகே. எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ட்ரெஸ்ஸை மல்டிபிள் வேஸில் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நமக்கு சும்மா லேண்ட்ஃபில்ல வந்து பொல்யூஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்காது. நமக்கு நிறைய யூஸ் ஆகிடும். ஒரே ஃபேப்ரிக் நிறைய யூஸ் ஆகிடும். இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இது வந்து காட்டனில் பண்ணியிருக்கோம். ஸோ காட்டனில் பண்ணதுனால இப்போ பாலிஸ்டர் ஃபேப்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா பாலிஸ்டர் ஃபேப்ரிக் வந்து லேண்ட்ஃபில்ல போகிறப்போ அது ஒரு ஃபில்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றினோம் பாலிஸ்டர் ஃபேப்ரிக்லனா அந்த தண்ணி உடனே போகாது, அதில் வந்து நிற்கும் அப்படியே. ஸோ அது மண்ணில் போகிறப்போ என்ன ஆகும்னா இப்போ மழை பெய்யுதுன்னா தண்ணி வந்து மண்ணுக்குள்ளே இறங்கிடும். மண்ணுக்குள்ளே இறங்கினாதான் மரத்துக்கு வந்து தண்ணி போகும். அந்த ரூட் வந்து தண்ணி எடுத்தால் தான் மரம் நல்லா வளரும். ஸோ இப்போ பாலிஸ்டர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை வந்து தண்ணி ஹோல்ட் பண்ணிடும். அப்போ உடனே இறங்காது, ரூட்டுக்கு இறங்காது. அப்போ வந்து மண்ணோட ஃபர்டிலிட்டியுமே பாலிஸ்டர் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அஃபெக்ட் ஆகும். காட்டன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அது ஆகாது, அது சீக்கிரமாக மக்கிடும் அது. ஸோ மேம் லைக் இப்போ இவ்வளோ கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு மினிக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட எய்ம் என்ன கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 60% அதான் சஸ்டைனபிள் பிராண்டாக இருக்கும் நம்ம. ஏன்னா இன்னமும் வந்து கிளைண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேப்ரிக்ஸ் கொடுத்து அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணுறாங்க. எனக்கு இன்னொரு 5 இயர்ஸில் டோட்டலாகவே இந்த கன்வெர்டபிளே நான் இன்னும் கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ மொத்தமாகவே அந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் பிராண்டாக சேஞ்ச் பண்ணி எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அதை விட என்னென்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜேர்னியாக எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் வந்து ஒரு சஸ்டைனபிள் ஜேர்னிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். எவ்வளோ பேரை என்னால் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த 5 வருஷத்தில். என்னால் ஒரு 10,000-20,000 பேரை என்னால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா அதுதான் என்னோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். நான் வந்து இவ்வளோ க்ரோஸ் இந்த பிஸ்னஸ்லேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் சக்ஸஸாக பார்க்கல. என்னால் ஒரு 20,000 பேர்னால ஒரு நேச்சரை வந்து காப்பாற்ற முடியுது, அவங்க சஸ்டைனபிளாக மாறினதுனால நம்மளால இவ்வளோ சேஞ்ச் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா அதுதான் என்னோட சக்ஸஸாக. மினிக்கி லேபிளோட கோலும் பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகே மேம், ஆக்சுவலாக மினிக்கி அந்த நேம் வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க? So it was actually a random thought. So me and my ex-partner wanted to start a brand. So என்னோட பேரும் அவங்களோட பேரும் சேமாக இருக்கா அப்படின்ற ஒரு ரீசனால ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா வந்து ஒரு பியூட்டிஃபைங், அது வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஃபன்னியாக தமிழில் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் தான். தமிழில் வந்து ரொம்ப அழகான அர்த்தம் இருக்குது. யார் அவங்கள வந்து அழகாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து மினிக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து சங்க இலக்கியங்களை கூட நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் எனக்கு தமிழ் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து மினிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன். ஐ மீன் எல்லாருக்குமே ஃபேஷனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் வந்து எல்லாருமே வந்து அந்த இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷன் ட்ரெஸ்ஸை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா, எடுத்துக்கிறாங்களா? ஆக்சுவலாக நான் வந்து டிசைனராகவே இருந்தாலும் நான் எப்போவுமே வந்து ட்ரெண்ட் வந்து நான் பார்க்கவே மாட்டேன். என்ன ட்ரெண்டில் இருக்குது இப்போ வந்து யூஸ்வலாக வந்து இந்தியாவில் வந்து எப்படின்னா செலிப்ரிட்டிஸ் என்ன போடுறாங்க இல்லை மற்ற பெரிய பிராண்ட் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் ட்ரெண்டு வந்து ஃபாலோ ஆகும். பட் ஆனால் யூனிவர்சலாக ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நியூயார்க் ஃபேஷன் வீக் அந்த மாதிரி ஃபேஷன் வீக்கில் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேஷன் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேஷன் ஃபோர்காஸ்ட் இருக்கும். இப்போ இந்த கலரோட இயர் வந்து மோக்கா ப்ரௌன். ஸோ ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்கும், ஒரு சிலுவெட் பேட்டர்ன் இருக்கும். சிலுவெட்னா லைக் ஒரு ஏ லைனு ஒரு கஃப்தான்ன்றதை வந்து ஒரு சிலுவெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு சிலுவெட், ஒரு ஃபேப்ரிக், ஒரு மோட்டிவ், இது எல்லாமே ட்ரெண்ட் ஆகும்.
நான் அது எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த ட்ரெண்டுக்கு நான் இப்போ மோக்கா ப்ரௌன் வாங்குறேன்னா, அப்போ அந்த ட்ரெண்டுக்கு மட்டும்தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். என்னால் அடுத்த வருஷம் அந்த ட்ரெஸ்ஸை போட முடியாது. அதனால நான் வந்து ட்ரெண்டை எப்போவுமே பார்க்க மாட்டேன். ஸ்டில் ஐ பி ஃபேஷனபிள். இப்போ வந்து நாட்ச் காலர் ட்ரெண்டில் இருக்குன்னா நான் அதான் இப்போ நான் காமிச்சேன்ல, இது எதுவுமே எனக்கு தெரியல. இது எதுவுமே நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கா அந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது. ஐ வில் ஹாவ் அ டிசைன் இன் மைண்ட். எப்படி யோசிப்போம் ஒரு டிசைனை நான் டிசைன் பண்ணுறப்போ அப்படின்னா, ஒரு 4 வருஷம் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட போகிறேன் அப்படின்னா 4 வருஷம் கழிச்சும் இந்த ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னோட கான்செப்டாக இருக்கும். 5 வருஷம் கழிச்சும் போடணும். இன்னைக்கு மட்டும்தான் போட முடியுது. ஒரு வருஷம் கழிச்சே இந்த ட்ரெஸ்ஸை போட முடியலன்னா தென் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் பீப்புள் டூயிங் இட். யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம பார்க்குற துணியெல்லாம் நம்ம ரெடிமேடாக ஒரு க்ளோத் வாங்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் நம்ம 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஃபேட் ஆயிரும் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு எதுவும் கான்செப்ட் ஒர்க் பண்ணுறீங்களா? ஸோ அந்த மாதிரிக்கு நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. மேக்ஸிமம் நம்மளோட ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்லூம்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ ஹேண்ட்லூம்ஸ் ஆக்சுவலாக ஆனால் ஃபேட் ஆகும், ஒரு சிலது ஃபேட் ஆகும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும், கொஞ்சம் நல்லா பார்த்துட்டோம்னா நமக்கு நல்ல டியூரபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம அம்மா சாரி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க, அப்படியே தானே இருக்குது. கரண்ட்டாக நம்ம ஃபாஸ்ட் ஃபேஷனில் வரவும் தான் ஃபாஸ்ட் ஃபேஷன் ஃபாஸ்ட்டாக ஃபேட் ஆகிடும். ஸோ ஸ்லோ ஃபேஷன் வில் பி தேர் ஃபார் அ லாங் டைம். ஸோ இப்போ வந்து கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த ஃபேப்ரிக்ஸ் எடுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறது உண்டா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் முதல்ல உடனே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 1-2 வாட்டி அந்த கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெம். எதனால இந்த ஃபேப்ரிக் பிக் பண்ணுறாங்க, ஒருத்தங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும், ஒருத்தங்களுக்கு வாஷ் பண்ணுறது இருக்கும். ஸோ என்ன கான்செப்டாக, இல்லை வ்ரிங்கிள் ஆனால் எனக்கு அயன் பண்ண டைம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன கான்செப்டாக இந்த ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு வராங்கிறத ஃபர்ஸ்ட் நான் அவங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஃபீஸபிளாக இருக்கும் அப்படின்றத ஐ ஸ்டார்ட் சஜஸ்டிங் தெம். ஓகே மேம், இப்போ செலிபிரிட்டிஸ் யாருக்காச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நான் ஒரு 3-4 பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். கத்திஜாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறமா வந்து எஸ்பிபி சரண் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் அசோக் செல்வனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறமா நீலிமா அவங்க ரெகுலர் கிளைண்ட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் கர்நாடிக் சிங்கர்ஸில் வந்து மகதி, அதுக்கப்புறமா வந்து சுசித்ரான்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க, சுசித்ரா பாலசுப்ரமணியம், அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன். ஒரு சில பேருக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வந்து அந்த கிளைண்ட்ஸை வந்து எப்படி மேம் ரீச் பண்ணீங்க? கடவுள் புண்ணியம்னு நான் சொல்லணும். இது வரைக்கும் வந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே யாராவது ரெஃபர் பண்ணி இல்லை அவங்களே பார்த்து அந்த மாதிரி தான் வந்தாங்க. நான் யாரையுமே போய் இது வரைக்கும் நான் ரீச் பண்ணதில்லை. ஸோ வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் ஃபேஷன் அவங்க எவ்வளோ ஃபார்வேர்டாக வராங்க அதை நோக்கி? அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நிறையா இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா நிறைய க்ளோத்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இப்போ எஸ்பிபி சரண் சாருக்கு ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாரோட லைக் மை ஒரு ட்ரீம்னு தான் சொல்லணும். அவரோட க்ளோத்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ எஸ்பிபி சாரோட பிளேசரை வந்து எஸ்பிபி சரண் சாருக்கு வந்து நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ என்ன ஐடியானா அவரோட பிளேசரே நிறைய இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த இப்போ செலிபிரிட்டிஸ் வராங்க அப்படிங்கிறப்போ வந்து நீங்க வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அவங்க வந்து ரொம்ப வெல்கமிங்கா இருப்பாங்க. they'll be like நீங்க சொல்லுங்க மீனாட்சி, உங்க ஐடியா என்னன்னு நீங்க சொல்லுங்க, we can work around it அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 90% கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நிறைய டிஸ்கஷன்ஸே இருக்காது. இந்த மாதிரி பீப்புள் கூட ஒர்க் பண்ணுறப்போ 1-2 டிசைனே மேக்ஸிமம் உடனே ஓகே ஆகிடும். ஓகே ஆமாம். ஸோ மேம், இப்போ சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபேஷன் நோக்கி வந்தாலுமே இப்போ ரெடிமேடாக ஒன்று கிடைக்கிது, நான் பார்த்தேன் இந்த ட்ரெண்டில் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது உடனே பிக் பண்ணிடுவாங்க. ஆமாம். பட் வந்து நீங்கள் நம்ம பேசுகிறப்பவே சொன்னீங்க, நான் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன், பட் வந்து நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு அது இன்னும் நிலச்சிருக்கணும், அந்த கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நோக்கி மக்கள் வரப்போ வந்து இதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக இருக்கும். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் லைக் 1.8லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் எப்போவுமே ரெடிமேடாக வாங்கிட்டே இருந்தவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு 2.5 அப்படின்றப்போ கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வாங்க, என் பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, ஏன் இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களோட மெஷர்மெண்ட்க்கு பண்ணுறோம். முதல்ல ரெடிமேட் கிடையாது, ரெடிமேட் யாரோ மெஷர்மெண்ட்க்கு தைச்சதை நம்ம போட போகிறதில்ல. இதில் வந்து நம்ம மெஷர்மெண்ட்க்கு போகுது, so much of love and care goes into it. யார் இந்த ட்ரெஸ்ஸை பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ many விஷயம் இதில் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஸ்லீவோட வேணும்னா ஸ்லீவோட பண்ண முடியும்,
ஸ்லீவ்லெஸ்ஸாக வேணும்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ஃபிட்டில் வேணும்னா பர்டிகுலர் ஃபிட்டில் நம்ம பண்ணித்தரோம். ஸோ அதுக்கு தான் இந்த அமௌண்ட். என்னோட டிசைனிங் கூட நான் யாருக்குமே சார்ஜ் பண்ணுறதே இல்லை. அண்ட் ஃபைனலி வந்து மேம் இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபேப்ரிக்கில் நம்ம ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் வந்து ஏற்கனவே இருக்க ட்ரெஸ்ஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டோட்டலி வேறு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது யார்டேஜாக இருக்கிறப்போ அதுக்கு நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கும், என்னவா வேணாலும் நம்ம மாற்றலாம். ஆனால் ஏற்கனவே தைச்ச ட்ரெஸ்னால் அதில் ஆல்ரெடி ஆர்மோல் கட் பண்ணியிருக்கோம், நெக்கு கட் பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்ட்டாக பிரிச்சுட்டு அதை என்ன ட்ரெஸ்ஸாக மாற்றுறது அப்படின்றத யோசிக்கணும் ஒன்று. ரெண்டாவது கிளைண்ட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய டிசைன் வந்து கிளைண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் வந்து ஒரு மினி ஸ்கர்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னு மாற்றலாம். ஆனால் அந்த கிளைண்ட் அதை போடுவாங்களா, அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்குமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் சஜஸ்ட் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது. ஸோ வந்து லைக் மினிக்கி பற்றி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் வந்து உங்களோட சஸ்டைனபிள் ஃபேஷன் நோக்கிய பயணம் அண்ட் தொலைநோக்கு பார்வை அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கேட்க நல்லா இருக்கு. பிகாஸ் வந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 பீப்புளை வந்து நான் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னாலே அது ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களோட எய்மும் வந்து நிறைவேறணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேன். எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.